ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க, இன்றைக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை ஓலை பொட்டேட்டோ சிப்ஸ். அதாவது இதை பார்க்குறதுக்கு தென்னை ஓலையை பிச்சு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் இதுக்கு தென்னை ஓலை பொட்டேட்டோ சிப்ஸு அப்படின்னு சொல்லி பேர் வச்சேன். பேரில் முக்கியம் இல்லைங்க, சிப்ஸ் எப்படி இருக்குன்னு தான் முக்கியம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு எடுத்து அதை தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு அந்த பீலர்லேயே தோல் எப்படி சீவணுமோ அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் சீவிக்கோங்க. நீங்கள் வேணால் காய் சீவிற கட்டை இருந்தால் அதில் கூட நீங்கள் சீவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்ததை இந்த மாதிரி சும்மா லைட்டாக ஒரு முறுக்கு இல்லைன்னா மடிப்பு இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுடுங்க. நல்லா அலசிட்டு இந்த மாதிரி பண்ணி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து பண்ண முடிஞ்சால். இல்லைனாலும் நீங்கள் அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் மாதிரி மடித்து ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை நல்லா நம்ம ஒரு ஈரம் இல்லாத ஒரு துணியில் இந்த மாதிரி முறுக்கியோ இல்லைன்னா ஒரு மடித்து ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங்கோ கொடுத்துக்கோங்க. கொடுத்து அதை அந்த ஈரம் இல்லாத துணியில் காய வச்சுக்கோங்க. இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த உருளைக்கிழங்கு அப்படியே இதுவாகவே இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாமே காஞ்சிடுச்சு. இது நான் துருவனது. இது அதையும் இதில் போட்டு எடுக்கலான்னு நினச்சேன், அப்புறம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ அது எல்லா ஈரத்தையும் அந்த துணி அப்சர்வ் பண்ணிக்கிட்ட பிறகு இந்த கடாயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுங்க. தண்ணி இருந்தால் அது என்ன பண்ணும், அப்படியே வெடிக்கும். அதனால தான் ஈரம் இல்லாத துணியில் இதை காய வைக்க சொன்னது. இப்போ நம்ம சாதாரண காய்கறி கட்டையில் அதை நறுக்கணும்னா ரவுண்டாக இருக்கும். இது பீலர்லேயே நறுக்கிறதுனால இது நீட்டாக தென்னை ஓலை மாதிரியே இருக்குது. அதனால தான் இந்த பேர் இருக்குது. இது ரொம்ப மெலிசாக வரும். அதனால் ரொம்ப சீக்கிரமே இது ஆகிடும். அதாவது நம்ம சாதாரணமாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறத விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தென்னை ஓலை பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ எண்ணெயோட சடசடப்பெலாம் நின்று போச்சு. இப்போ இதை அள்ளிட்டு ஒரு யானத்தில் வைக்க வேண்டியது தான். இதை ஒரு கிண்ணத்தில் அள்ளிடுவோம். இப்போ இதுக்கு நீங்கள் தனியாக மசாலா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இல்லைன்னா சிக்கன் மசாலாவோ இல்லை நம்ம சாதாரணமாக சிப்ஸுக்கு போடுவோம் இல்லைங்களா, உப்பு மிளகுத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் அந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி மசாலா எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போது நான் ஒரு கிணத்துல எடுத்து போட்டுக்கிட்டு இந்த மசாலாவை இதில் தூவி நம்ம சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்கு தென்னை ஓலை உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈவினிங்கில் குழந்தைங்க வந்தால் இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உணவே மருந்து, அதை நீ விரும்பு.